ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம், எங்களால் ஒரு ரூபாய் கூட சேமித்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு அது செலவுக்கே போதுமானதாக இல்லை, நாங்கள் எப்படி சேமிக்கிறது, இப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் கடன் அப்படிங்கிற விஷயத்தை தான் தேடி போக வேண்டியது இருக்குது, அப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான மணி சேவிங் டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் குறைவான வருமானம் உள்ளவர்கள் சேமிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையற்ற செலவை குறைக்க முயற்சிப்பது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம இப்போ ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வருது அப்படின்னா, அந்த வருமானத்தை வச்சு நம்ம செலவுகளை செய்துக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்தது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயங்களில் நமக்கே தோணும், இந்த செலவை நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி செலவுகளை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த செலவை நம்ம குறைக்க ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு நம்ம கையில் பணம் தங்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னன்னா, நான் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதற்காக இதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்போவுமே முடியும் முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி கண்டிப்பாக நடைபெறும். அதனால் எப்போவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அந்த மாதிரி தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். அடுத்தது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். சிறுதுளி தான் பெருவெள்ளமாக மாறும். இன்றைக்கி நீங்கள் 10 ரூபாய் எடுத்து வச்சா தான் அது 100 ஆகும், 1000 ஆகும், 10,000 ஆகும், லட்சங்கள் ஆகும். கண்டிப்பாக இந்த சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற கான்செப்டை கண்டிப்பாக யாரும் நம்ம விட்டுடவே கூடாது. அதை முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையிலையும் நிறைய பணம் சேமிக்க முடியும். இப்போ டிப்ஸுக்கு போயிடலாம். இப்போ ஒவ்வொரு டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குறைவான வருமானம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வாடகை வீடு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாதம் மாதம் கண்டிப்பாக 30 நாட்களில் நம்மளுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, ஆனால் வாடகை கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வருமானத்திலேருந்து கொடுக்க முடியாமல் போகும்பொழுதோ, இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சி ஆகும் பொழுது நம்மளால் இதை கட்டுறதுங்கிறதே ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம லீஸுக்கு வீடு எடுத்து போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வாடகை பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு சேமிப்பாக மாறும். நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு வாடகை கொடுக்குறதுக்கே வருமானம் இல்லை, இதில் நாங்கள் லீஸுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லைங்களா? அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லீஸுக்கு ஒரு வீடு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்க்குற வியூவர்ஸுக்கு மேக்ஸிமம் இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாவே நம்மளுடைய வாடகை பணம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சேமிப்பாக மாறிடும். இதில் தான் நம்ம அதிகமான அளவை நம்ம செலவு பண்ணுறோம். ரெண்டாவது டிப் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் ஐட்டம் எல்லாருமே நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். பட் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னே பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நமக்கே அந்த பொருள் இப்போ பாமாயில் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பித்தத்தை எடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தலாம். அதேமாதிரி எல்லாருமே சர்க்கரையை யூஸ் பண்ணிடுவோம். பட் அந்த பருப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். ஆனால் அந்த பருப்பே நான் எங்கள் வீட்டில் எப்படி பயன்படுத்துவோம்னா, கடப்பருப்பு கொஞ்சமும் ரேஷன் பருப்பு கொஞ்சமும், அதாவது ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதில் பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி எப்படியெல்லாம் அதை நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக மாதத்தில் இதுலவே ரேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு 500 ரூபா வரைக்கும் மீதமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லி ஃபோன் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் கேட்கலாம், குறைவான வருமானம் இருக்கிறவங்க காஸ்ட்லி ஃபோன் வாங்கக்கூடாதா அப்படின்னு. கண்டிப்பாக விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது
நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20,000 தான் வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக 20,000 வருமானம்னா அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ வந்து அதிக அளவில் வந்து ஃபோன் யூசேஜ் அதிகமாகிடுச்சு. அதனால தான் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 20,000 வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, இஎம்ஐ போட்டு ஒரு 50,000 ஃபோனை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசு சொல்லுது. ஏன் அது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வச்சிருக்கிறத பார்க்கும்பொழுது நம்மளுக்கும் தோணுது. பட் வந்து நான் வந்து அது தவறு அப்படின்னு நான் சொல்லலை. பட் வந்து அதை வந்து நம்ம வந்து கடன் வாங்கி வாங்காமல் அதை வந்து சேமித்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஆஃபரில் ஏதாவது தீபாவளி ஆஃபர் இருக்கும், பொங்கலுக்கு ஆஃபர் இருக்கும், நியூ இயர் ஆஃபர் இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர் சமயத்தில் கொஞ்சமாக பணத்தை சேமித்து வச்சு அதை வந்து மீடியமான ப்ரைஸ், அதாவது ரொம்ப அதிக அளவும் வேண்டாம், ரொம்ப குறைவான அளவும் வேண்டாம், மீடியமாக என்ன ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்குமோ அதை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பணம் மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th டிப்பு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, டிவி, ஃபேனு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, இதோட பயன்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து வாங்கணும். இதுலேயும் வந்து நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காஸ்ட்லியாக போகக்கூடாது, காஸ்ட்லியாக நம்ம வந்து செலவை வந்து இந்த இடத்துல செய்யக்கூடாது. இப்போ ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2,00,000க்கும் இருக்குது, 20,000க்கும் இருக்குது. அப்போது நம்மளுக்கான வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே அதை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி மிக்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி மிக்சியே பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்லேயும் கிடைக்குது. ஃபேனு, டிவி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் இருக்குது. பட் வந்து அவங்க வச்சுருக்க டிவி பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு டிவி. அந்த டிவியை வச்சுட்டு முன்னாடி 2 சேரை போட்டு உட்காந்தா அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு தெரியுது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்காக நிறைய பணத்தை வந்து செலவு பண்ண வேண்டாம். அவங்க இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கான பிடிச்ச விஷயத்த நம்மளுக்கு வந்து செய்துக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க அந்த ரூ. 55,000 டிவியும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை கட்டுறதுக்குமே ரொம்ப சிரமம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து அதிக அளவில் பணத்தை செலவு பண்ண வேண்டாம். நம்மளால் எந்த அளவுக்கு பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியுமோ அந்த விஷயங்களில் அந்த இடத்துல கண்டிப்பாக மிச்சப்படுத்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணலாம். அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லுதல். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் அதாவது 90% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கணவன் மனைவி 2 பேருமே நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலுமே சிலலாம் வந்து கையில் குழந்தைங்கள் இருக்கும், அல்லது வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப அழைச்சிட்டு வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்ட் டைமாக நம்ம வீட்டில் இருக்கிற சமயத்தில் மட்டும் ஏதாவது வேலைகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க ஓவர் டைம் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அதை பண்ணலாம். இல்லைனா சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளையுமே நீங்கள் வந்து செய்யலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய செலவு வந்து எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான். ஏன் நான் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனாலயே வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து முழுமையாக அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து முடியாத காரியம் அப்படிங்கிறது தான். பட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முயற்சிக்கலாம், குறைக்கலாம். இப்போ வந்து ஒரு மாதத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து 500 ரூபாயை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபே, பேடிஎம் இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த குறைஞ்சாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அதுலேயும் பணம் வந்து நம்மளுக்கு மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் வந்தவுடன் 5%லேருந்து 10% வந்து கண்டிப்பாக தனியாக எடுத்து வச்சுருங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எமர்ஜென்சிக்கு. இன்கம் வந்த உடனே எப்படிங்க எடுத்து வைக்கிறது? இன்கம் வந்த உடனே ஏற்கனவே இருக்கிற இஎம்ஐக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் வீட்டு செலவுக்கு பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் வந்து மீதம் இருந்தால் தானே நாங்கள் வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து எப்போவுமே நம்ம வந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10,000 தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாயை மட்டும் எடுத்து அதை வந்து எங்கே வச்சா அது செலவாகாதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சு பாருங்கள். ஒரு 2 மாதம் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா
இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதிகமான செலவு எதில் பண்ணுறாங்க அப்படின்னு சர்வே சொல்லுது அப்படின்னா 50% ஆஃப் சேலரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது 10,000 ரூபா நம்ம சம்பளம் வாங்குறோம்னா 5,000 ரூபா ட்ரெஸ்ஸுக்காகவே நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் அதிகம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 தடவை இல்லைனா 3 தடவை மட்டும்தான் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு செல்ஃப் கண்ட்ரோலோட நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கான செலவு வந்து ரொம்பவும் கம்மியாக தான் ஆகும். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பணம் மிச்சமாகும். அடுத்து 9th டிப் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச். மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எப்படியெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஒரு மாதத்தில் 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டு தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதையுமே பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம், நாங்களும் ட்ரை பண்ணுறோம், நாங்களும் இவ்வளோ சேமிக்கிறோம், ஒவ்வொரு மாதமும் நீ இவ்வளோ சேமித்தேன் அவ்வளோ சேமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக மணி சேவிங் சேலஞ்சு கண்டிப்பாக மாதா ஒரு முறை செய்யுங்க. செய்ததை நம்ம வந்து வீட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து செலவாயிடும். அதனால் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஒரு தனி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சில் என்ன பணமெல்லாம் சேமிக்கிறீங்களோ அதை வந்து அந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுங்கள். அதை வந்து அப்புறமா நம்ம வந்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையுமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா மாத கடைசியில் கண்டிப்பாக வரவு செலவு கணக்குகளை கண்காணிக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை வந்து மாத கடைசியில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு வந்து வரவு செலவு கணக்குகள் வந்து ரொம்பவும் எளிதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து வரவு செலவு கணக்குகள் எழுதுறீங்களா அப்படிங்கிறது தெரியலை. பட் எழுதலை, அது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக வரவு செலவு கணக்குகள் எப்படி வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளை வந்து செலவுகளையும் சேமிப்பையும் சரியான அளவில் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிப்ஸையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து குறைவான வருமானமாக இருந்தாலும் சரி, அதிகமான வருமானம் இருந்தாலும் சரி, எப்படி வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.